13 ஆகஸ்ட் 2024. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டில் இருக்கும். இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்னா என்னென்னா, கேப் அப்போ கேப் டவுனோ ஆகாமல் ப்ரீவியஸ் டேயில் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆகும். அதுதான் ஃப்ளாட் ஓப்பனிங். இப்போது இந்த ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் அக்ரெசிவாக கீழே புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இந்த இடத்துல எப்பயும் போல் 3 சினேரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, அதையும் பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா டே ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலில் செல்லர்ஸ் அக்ரெசிவாக கீழே புஷ் பண்ணுறாங்க. ஆனால் ப்ரீவியஸ் டேயில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே சப்போர்ட் எடுத்து பையர்ஸ் மேலே புஷ் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணி போகிற அளவுக்கு பையர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையிலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி செல்லர்ஸ் திரும்பவும் கீழே புஷ் பண்ணுறாங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஹை, ஒரு லோயர் ஹை, ஒரு லோயர் லோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மேட் பார்த்தா ஒரு சேனல் பேட்டர்ன் ட்ரா பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அன்றைக்கி ஒரு சேனல் பேட்டர்னில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஹை, லோயர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதை நம்ம சேனல் பேட்டர்னில் போட முடியுமான்னு பார்க்கலாம். சேம் ஒரு சேனலாகவே க்ரியேட் பண்ணி வர்றாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையிலேருந்து செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணாங்க இல்லையா, டைரெக்டாக இந்த சேனலோட லோவுக்கு புஷ் பண்ணியிருக்காங்க. லோவுக்கு புஷ் பண்ணி இந்த இடத்துல இந்த சப்போர்ட் ஏரியாவில் ஒரு ரிவர்சல் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இந்த மாதிரி சேனலோட லோவில் ரிவர்சல் சிக்னல் கொடுத்தா அது சேனலோட ஹையை டச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சேனலை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் கரெக்டாக எல்லா ஹைஸ் அண்ட் லோஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் டார்கெட் எதுவாக வைக்கணும் அப்படின்னா இந்த சேனலோட ஹையை தான் வைக்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சேனலோட ஹையை டச் பண்ணிட்டான், நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இதிலேருந்து நீங்கள் ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சேனலை அப்சைடு பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சேனலோட ஹையில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் போடுறான். அதாவது இதை ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. விக்கு கொஞ்சம் பெருசாக இருந்து பாடி ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல். ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல். இந்த இடத்துல ஒருவேளை செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா திரும்ப கீழே புஷ் பண்ணி இந்த சேனலோட லோவை தொடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம கெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பஃபர் வச்சு இந்த இடத்துல வச்சுடணும். டார்கெட் உங்களுக்கு இந்த சேனலோட லோ ஒரு சிங்கிள் கேண்டில், அதுவே நம்ம டார்கெட்டில் முக்கால்வாசி அச்சீவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கேண்டிலில் கரெக்டாக லோவை ரீச் பண்ணிட்டான். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த லோவை தொடலை. அப்போ கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேக்கில் போயிட்டு அந்த இடத்துல இங்கனக்குள்ளே ஒரு சப்போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கான். அந்த சப்போர்ட்டை இங்கனக்குள்ளே ரெசிஸ்டன்ஸாக மாற்றி அங்கேருந்து திரும்ப நம்மளோட சேனல் லோவுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான். இந்த பேரிஷ் சேனலோட லோவை ரீச் பண்ணிட்டான். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அப்சைடு போகிறானா இல்லை டவுன் சைடு இந்த சேனலோட லோவை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து கீழே போகிறானா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த சேனலை பிரேக் பண்ணி டவுன் சைடில் ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்கான். இப்போ இவன் இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணுறானா இல்லை மறுபடியும் இந்த சேனலுக்கு உள்ளேயே வந்துடுறானான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சர்டைன் டைமில் கரெக்டாக இந்த சேனலை ரீச் பண்ணி அங்கே இருந்து ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து டவுன் சைடுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். இப்போ இந்த இடத்துல முக்கியமான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஃப்ளாக். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரியும்
இது வந்து போல் ஃப்ளாக் போல் மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி ஆக்ட் ஆகும். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ளாக் போலோட லென்த்துக்கு ஈக்குவலாக நம்ம டவுன் சைடில் டார்கெட் வைக்கணும். என்ட்ரி எங்கே கொடுப்போம் அப்படின்னா இந்த ரிவர்சல் சிக்னல், இந்த டவுன் சைடுக்கு சிக்னல் கொடுத்துருச்சுல, இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். ஸ்டாப் லாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பஃபர் வச்சு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருவோம். இந்த ஃப்ளாக் போலுக்கு ஈக்குவலாக நம்ம இந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னொன்று விதமாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா இந்த சேனலை பிரேக் பண்ணியிருக்கனால இந்த சேனல் ஹைட் எவ்வளவோ அதே சேம் டவுன் சைடு நம்ம டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். 2 விதமாக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சேனலோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 24,300 24,240, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டு. ஆனால் இந்த ஃப்ளாக் போலோட ஹைட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 320 இங்கே வரைக்கும் 200, கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்டு வந்து ஃப்ளாக் போலோட டார்கெட்டு. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து 240 இருந்து 120 வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கான். ஸோ 120 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கான். நம்ம வந்து இந்த ஃப்ளாக் போலோட லென்த்தையே டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சைட்வேஸாக மூவ் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி 2 முக்கியமான பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் சேனல், அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். இது ரெண்டுமே மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 50ல் அடிக்கடி வர்ற பேட்டர்ன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பியரிஷ் சேனலில் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னா டாப்பை தொட்டு அங்கே ரிவர்சல் சிக்னல் கொடுத்தா ஒரு என்ட்ரி, டார்கெட் வந்து இந்த சேனலோட லோ. அதே மாதிரி ஃப்ளாக் பேட்டர்னில் என்ட்ரி கொடுக்கணுன்னா இந்த ஃப்ளாகை டவுன் சைடு பிரேக் பண்ணும்போது என்ட்ரி, டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாக் போலோட லென்த்து. டைம்ஸ் நம்ம மார்க்கெட்டில் அதிகமான பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸை எப்பயும் லிமிட்டில் வச்சுக்கணும். 20 to 30 பாயிண்ட்ஸ் வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. சப்போஸ் நம்ம நினைக்கிற சைடு மார்க்கெட் மூவ் ஆகாமல் ஆப்போசிட் சைடு மூவ் ஆனால் கூட 20 to 30 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு லாஸ் ஆகும். நம்மளோட மிச்ச கேபிட்டல் மொத்தமும் சேஃபாக இருக்கும். இன்றைக்கி நிஃப்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், அங்கேருந்து ஒரு பியரிஷ் சேனல், அதுக்கப்புறமா ஒரு பியரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன், அதோட டார்கெட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சைட்வேஸில் போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி வியாழக்கிழமை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம்னால அன்னைக்கு மார்க்கெட் லீவு. அதனால நாளைக்கே வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி ஆயிரும். அதனால நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள்.